வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம மே மாத பலன்கள் பார்க்க போறோம். டாரட் பிரசன்னம் மூலமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பலனை பார்க்க போறோம். டாரட் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையான கேள்விகளுக்கு உடனடியாக தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்ன முறை தான் இந்த டாரட் பிரசன்னம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான ஒரு கேள்விகள், அதாவது நிறைய கேள்விகள் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள்ல இருந்து வீடு கட்டக்கூடிய ஒரு பிரச்சனை வரைக்கும் நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய தெய்வத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான தேவைகள் கண்டிப்பாக இந்த பதிவுல இருந்து உங்களுக்கு நிறைவேற போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய டாரட் பிரசன்னம் மூலமாக இந்த மே மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கணும். இந்த டாரட் பிரசன்னம் நம்ம ரீட் பண்ணும்போது அந்த தெய்வ சக்தின்றது முக்கியமா நமக்கு தேவைப்படுது. அதனால நிறைய பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கூட நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதனுடைய கேள்விகளையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வளர்ச்சியும் இருக்க போகுது. எப்பப்பெல்லாம் நீங்க நிறைய ஒரு விடாப்பிடியாக ஒரு முயற்சி பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரியாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லா எதிரிகளையும் அடிச்சு தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. யாரா இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் பேசுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி ஆகாது. உறவினர்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில்களை அப்படியே அண்ணல் பறக்கிற மாதிரி நீங்க வீசக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகள் காத்துட்டு இருக்குது. எதெல்லாம் முயற்சிகள் பண்றீங்களோ அதுல எல்லாத்துலயுமே வெற்றிகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன ஒரு கடிவாளங்கள் உங்களுக்கு இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களே சில விஷயங்களை செய்ய விட மாட்டாங்க. நான் இன்னைக்கு இது போய் செய்ய போறேங்க, நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு தடைகள் போடுவாங்க. அந்த மாதிரியாக கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சில தடைகள் போடக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த தடைகளை எல்லாத்தையுமே தகர்த்து எறியக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஒரு புதுசா ஒரு அழகான வீட்டை கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். அந்த வீடெல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கும். அந்த வீடை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் நம்ம குடியேற போகிறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த மே மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அளவுக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. உங்களுக்கு தேவையான பண வரவுகள் மிக அருமையான ஒரு இடத்துல இருந்து நீங்க கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய பதவிக்கும் ஒரு தகுதிக்கும் தகுந்தவாறு அந்த வருமானங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம்லாம் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. புதுவிதமான ஒரு வாய்ப்புகள். இப்போ நீங்க பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சைட் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள். அங்க போய் ஒரு 3 மாசம் இருந்துட்டு வாங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த மே மாதத்துல தனுசு ராசி அன்பர்கள் வெறும் வருமானம் பார்க்கறது, வருமானம் சம்பாதிக்கிறது, நிறைய ஒரு பணத்தை சேமித்து வைக்கிறது, அந்த தேவையான பணத்தை எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றது, இது மட்டும்தான் உங்களுக்கு எண்ணமாக இருக்க போகுது. வேற எந்த விதமான ஒரு மனநிலையும் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையே இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வராது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முன்னாடிலாம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது, என்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சோர்வான ஒரு மனநிலை இருக்கும். இந்த மே மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துக்குலாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் அமைப்புகள் வரும். உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக நல்ல ஒரு வருமான ஒத்துழைப்பு அப்படின்றது இருக்கும். இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காத பெற்றோர்கள் கூட இப்போ
இப்போ உங்களுக்காக சில ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க புதிதான ஒரு சொத்துக்கள், அதாவது வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வண்டி வாகனம் வாங்கி அதுல லாங் ட்ரிப்பு எங்கேயாவது போகணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்க போறீங்க, அதுல லாங் ட்ரிப்பு பண்ண போறீங்க. அதன் மூலமாக இருந்த மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அளவு கடந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல புதிதான ஒரு திருமண முயற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல அளவு கடந்த ஒரு மன மகிழ்ச்சியை தரும். இது நாள் வரைக்கும் அந்த திருமண முயற்சிகள்ல நிறைய ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கல்யாணம் ஆகிற நேரத்துல பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல நடந்திருக்கும். இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த வரன்களின் தொடர்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் இருக்க போகுது. யாரெல்லாம் குழந்தைகள்னால உங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவுகள் இருக்கு, அதாவது குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறான், எந்த விதமான ஒரு படிப்புமே இல்லை, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், வீட்டில் ஒரு முரட்டுத்தனமா இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களின் குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீ என்ன சொன்னாலும் செய்கிறேம்மா, நான் என்ன சொன்னாலும் செய்கிறேம்மா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய தாய்மார்களின் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளியிடத்துல நீங்க வேலை வாய்ப்புகள் தேடுறீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக உயர்ந்த ஒரு வருமானத்துல இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. வருமானத்தை ஜாலியா செலவும் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். அதே சமயத்துல அந்த ஒரு குடும்பத்தை, ஒரு இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த டாரட் பிரசன்னத்துல நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின், அதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்க விரும்புறவங்க, நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. புதிதா நான் ஒரு காதல் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே காதல் ஃபெயிலியர் ஆகி திரும்பியும் நம்ம ஆட்கள் தனுசு ராசி என்பர்கள் தான் அந்த மாதிரியான காதல்லாம் ஈடுபடுவாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே உங்கள் காதல் கை கூடுமா, கை கூடாதா, அடுத்து நான் அரேஞ்சு மேரேஜ் பண்ணலாமா, அரேஞ்சு மேரேஜ் மூலமாக எனக்கு ஏதாவது தொந்தரவுகள் நடக்குமா, இப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக எளிதாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதனுடைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.